சரிகமபா பவித்ரா வீட்டுக்கு சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய சைந்தவி அவங்க கையால ஒரு பேக் ஒன்ன கிஃப்ட்டா குடுத்துருக்காங்களாம். அத திறந்து பார்த்துட்டு சரிகமபா பவித்ரா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல பல போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச தன்னோட முதல் பாடலே அட்ராக்ட் பண்ண ஒரு போட்டியாளர் தான் கடலூரை சேர்ந்த பவித்ரா. இவங்களோட சோக கதை எல்லாருக்குமே தெரியும். இந்த சரிகமபால கலந்துக்கிறதுக்கு ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பவித்ராவோட கணவர் ஒரு விபத்துல தவறிட்டாரு. கணவரோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சரிகமபா மேடைக்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சரிகமபாக்கான ஷூட்டிங் வரும்போதும் சரி, மற்ற நாட்களிலும் சரி, அவங்க குடும்பத்துக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பவித்ராவோட வேலையை பொறுத்து தான் இருக்குது. அவங்க சரிகமபா ஷூட்டிங்க வந்தறதால கடந்த ஒரு 4, 5 மாதத்துல அவங்களால சரியா வேலைக்கு போக முடியல. குடும்ப வருமானத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்குதாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் ஒரு வாரமும் அவங்க கணவரை நினைச்சு அவங்க ஃபீல் பண்றதா இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச டெடிகேஷன் டவுன்ல அவங்க கணவருக்காக ஒரு பாடலை பாடி அவங்க பயங்கரமா அழுததா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சைந்தவி அவங்க பர்சனலா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பவித்ராவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. உங்க பொண்ணை எப்படி படிக்க வைக்கிறீங்க? படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படுதா? உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா கேளுங்கிற மாதிரி ஆறுதலா சில வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. அப்ப கூட பவித்ரா தன்னோட குடும்ப கஷ்டத்தை வெளிக்காமிக்காம, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. என் கணவருக்காக இந்த மேடையை நான் ஏறி இருக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்கு தான் நான் பாட ஆரம்பிச்சிருக்கேங்கிற மாதிரி பேசும்போது, அந்த இடத்துல சைந்தவி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த சரிகமபா மேடை உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை, ஒரு கௌரவத்தை கொடுக்கும். இதுல நீங்க டைட்டில் வின் பண்றீங்க, வின் பண்ணல, அது 2வது விஷயம். இதுல இருந்து வெளில போனதுக்கு அப்புறமா சரிகமபா பவித்ராங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிடும். அது மூலியமா பல வாய்ப்புகள் வரும்னு சொல்லிட்டு தான் கையால ஒரு பேக ஒன்ன பவித்ரா கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பேக்ல பவித்ராவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி பவித்ரா பொண்ணு நட்சத்திரா இருக்காங்கல்ல, அவங்க போட்டுக்கிற மாதிரி எக்கச்சக்கமான புது ட்ரெஸ் இது எல்லாத்தையும் வாங்கி, பவித்ராவோட பொண்ணு சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு, அவங்க விளையாடுறதுக்கு பொம்மை, இது எல்லாத்தையும் ஒரு பேக்ல பேக் பண்ணி, அந்த பேக்கை சரிகமபா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட கையாலேயே சைந்தவி பவித்ரா கிட்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு மேடம் வேணான்னு சொல்லும்போது கூட, இல்ல ஒரு அக்காவை நீங்க வாங்கி தான் ஆகணுங்கிற போது பவித்ரா அதை ஆசையோட வாங்கிட்டாங்க. அதை வீட்டுக்கு போய் திறந்து பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுருக்காங்களாம். இந்த சரிகமபா ஷோ மூலியமா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதோ இல்லையோ, நிறைய உறவுகள் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா அழுதுருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் நடிப்புல வெளியாகக்கூடிய இட்லி கடை திரைப்படத்துக்கான ஆடியோ லான்ச் அப்டேட் இப்ப வெளியிட்டிருக்காங்க. பவர் பாண்டி, ராயன் இந்த படங்களுக்கு அப்புறமா இட்லி கடை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தை தனுஷ் இயக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் தேனி உட்பட பல இடம் நடந்து வந்துட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. அருண் விஜய் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இந்த படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழாவை அறிவிச்சிருக்காங்க. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கத்துல செப்டம்பர் 13ஆம் தேதி இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்களாம். சமீப காலமாவே ஆடியோ லான்ச்ல தனுஷ் அவர்கள் பேசும்போது, ரஜினி அப்புறம் விஜய் மாதிரி பல விஷயங்கள் பேசார் அப்படிங்கிற மாதிரியும், இட்லி கடை ஆடியோ லான்ச்ல என்ன பேச போறா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.